ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 2024 நடப்பு நிகழ்வு வினாக்கள் தான். ஜனவரி 2024 கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வினா எண் 26. ஆல்கஹாலில் இருந்து ஜெட் எரிபொருளை உருவாக்கும் முதல் முன்னோடி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆல்கஹாலில் இருந்து ஜெட் எரிபொருளை உருவாக்கும் முதல் முன்னோடி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, புனே. 27வது கேள்வி. 4வது தேசிய சிகா பறவை திருவிழா எங்கு நடைபெற்றது? 4வது தேசிய சிகா பறவை திருவிழா எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஒடிசா. வினா எண் 28. இவற்றில் ஐன்ஸ்டீன் ஆய்வு கருவியை விண்ணில் ஏவிய நாடு எது? இவற்றில் ஐன்ஸ்டீன் ஆய்வு கருவியை விண்ணில் ஏவிய நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சீனா. 29வது வினா. உலக புலம்பெயர் தமிழர் தினம் அனுசரிக்கப்படுகிறது எப்போது? உலக புலம்பெயர் தமிழர் தினம் அனுசரிக்கப்படுகிறது எப்பொழுது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஜனவரி 12. வினா எண் 30. யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை நடத்த உள்ள நாடு எது? யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை நடத்த உள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் பி, இந்தியா. வினா எண் 31. தமிழக கடலோர பகுதியின் மொத்த நீளம் எவ்வளவு? தமிழக கடலோர பகுதியின் மொத்த நீளம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் சி, 1076 கிலோமீட்டர். வினா எண் 32. இலங்கையின் கண்டி நகரில் தனது புதிய வளாகத்தை திறக்க உள்ள இந்திய கல்வி நிறுவனம் எது? இலங்கையின் கண்டி நகரில் தனது புதிய வளாகத்தை திறக்க உள்ள இந்திய கல்வி நிறுவனம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, ஐஐடி மெட்ராஸ். வினா எண் 33. இவற்றில் டீல்ஸ் திட்டமானது யாருக்கு மென்பொருள் பயிற்சி அளிக்கிறது? இவற்றில் டீல்ஸ் திட்டமானது யாருக்கு மென்பொருள் பயிற்சியினை அளிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஆசிரியர்கள். வினா எண் 34. 2024ஆம் ஆண்டு உலகளாவிய இடர் அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? 2024ஆம் ஆண்டு உலகளாவிய இடர் அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, உலக பொருளாதார மன்றம். வினா எண் 35. 9வது ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளை நடத்த உள்ள நாடு எது? 9வது ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளை நடத்த உள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி, சீனா. வினா எண் 36. 150வது T20 சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்ற முதல் கிரிக்கெட் வீரர் யார்? 150 T20 சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்ற முதல் கிரிக்கெட் வீரர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ரோஹித் சர்மா. வினா எண் 37. கங்கா சாகர் மேளா ஆண்டுதோறும் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? கங்கா சாகர் மேளா ஆண்டுதோறும் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி, மேற்கு வங்கம். வினா எண் 38. வாட் நகர் அகழ்வாராய்ச்சி தளம்
எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? வாட் நகர் அகழ்வாராய்ச்சி தளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ குஜராத். வினா எண் 39 நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் பயன்பாட்டை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான அம்ரித் என்ற நடவடிக்கையினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் பயன்பாட்டை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான அம்ரித் என்ற நடவடிக்கையினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கேரளா. வினா எண் 40 முதலாவது கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் 2024 எங்கு நடைபெற்றது? முதலாவது கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் 2024 எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் சி டையூ. வினா எண் 41 சக்யோ கைஜின் எனப்படும் இருதரப்பு கூட்டு பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடத்தப்பட்டது? சக்யோ கைஜின் எனப்படும் இருதரப்பு கூட்டு பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் ஜப்பான். வினா எண் 42 உக்ரைன் நாட்டிற்கான உலகளாவிய அமைதி மாநாட்டினை நடத்த ஒப்புக்கொண்டுள்ள நாடு எது? உக்ரைன் நாட்டிற்கான உலகளாவிய அமைதி மாநாட்டினை நடத்த ஒப்புக்கொண்டுள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் டி சுவிட்சர்லாந்து. வினா எண் 43 2024 ஆண்டு உலகளாவிய ஆயுத ஆற்றல் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? 2024 ஆண்டு உலகளாவிய ஆயுத ஆற்றல் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி அமெரிக்கா. வினா எண் 44 2024 ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பசுமை எரிபொருள் கூட்டணி இந்தியா முன்னெடுப்பினை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ள நாடு எது? 2024 ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பசுமை எரிபொருள் கூட்டணி இந்தியா முன்னெடுப்பினை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ டென்மார்க். வினா எண் 45 உலக பொருளாதார மன்றத்தின் 2024 ஆண்டிற்கான வருடாந்திர கூட்டமானது எங்கு நடைபெற்றது? உலக பொருளாதார மன்றத்தின் 2024 ஆண்டிற்கான வருடாந்திர கூட்டமானது எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் சி டாவோஸ். வினா எண் 46 எந்த மாநிலம் கழுகுகளுக்கான உணவகத்தை அமைத்துள்ளது? எந்த மாநிலம் கழுகுகளுக்கான உணவகத்தினை அமைத்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட். வினா எண் 47 பெஞ்ச் புலிகள் வனக்காப்பக இரவு வான்வெளி பூங்கா எங்கு அமைந்துள்ளது? பெஞ்ச் புலிகள் வனக்காப்பக இரவு வான்வெளி பூங்கா எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. வினா எண் 48 உலகின் அதிக திறன்பேசி விற்பனை செய்யும் நிறுவனமாக திகழ்வது எது? உலகின் அதிக திறன்பேசி விற்பனை செய்யும் நிறுவனமாக திகழ்வது எது? சரியான விடை ஆப்ஷன் டி ஆப்பிள். வினா எண் 49 உலகிலேயே மிக உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? உலகிலேயே மிக உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி விஜயவாடா. வினா எண் 50 எந்த மாநிலத்தில் பாகே பாகா இருவாட்சி திருவிழா கொண்டாடப்பட்டது? எந்த மாநிலத்தில்
பாக்கே பாகா இருவாட்சி திருவிழா கொண்டாடப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அருணாச்சல பிரதேசம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.